வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பியிலேருந்து ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஏற்கனவே போட்ட கோட்டை எல்லாத்தையுமே அழிச்சு விட்டுட்டு இருந்து போட்ட மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்டுக்குள்ளே டைரெக்டாக போங்க. அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஆனுவல் பிளானர் அப்படின்றது காட்டும். இந்த ஆனுவல் பிளானரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரெக்டாக எங்கே வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஓப்பன் ஆயிரும். இந்த பிடிஎஃப்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு டிஎன்யூஎஸ்ஆர்பி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆனுவல் பிளானர் ஃபார் த இயர் 2026-27 அப்படின்னு போட்டுட்டு நேம் ஆஃப் த போஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் டென்டேட்டிவ் டேட் கொடுத்துருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர் டெக்னிக்கல், சரிங்களா? டெக்னிக்கலுக்கு எஸ்ஐ டெக்னிக்கல் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 2027. அடுத்தது பேண்ட் போலீஸ் கான்ஸ்டபிள், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா March 2027. அடுத்தது உங்களுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பியை பொறுத்தளவு 3 டைப்பில் வந்து கால் ஃபார் வரும். காமன் ரெக்ரூட்மெண்ட்டு, ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட்டு, அப்புறம் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு. நீங்கள் இந்த வெப்சைட்டில் பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு வெப்சைட்டில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க எதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமன் ரெக்ரூட்மெண்ட்டு, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு அப்படின்ட்டு. இப்போ இதில் கீழே இறக்கி பார்த்தோன்னா இதில் பாருங்களேன், இந்த ரைட் சைடு சொல்லியிருப்பாங்க காமன் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் குரூப் 2 போலீஸ் கான்ஸ்டபிள், குரூப் 2 ஜெயில் வார்டன்ஸ் அண்ட் ஃபயர்மேன், சரிங்களா? அப்போ இந்த காமன் ரெக்ரூட்மெண்ட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு எடுக்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக் அண்டு ஏஆர், சரிங்களா? இது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் எஸ்ஐஸ் ஆஃப் போலீஸ் அண்டு ஸ்டேஷன் ஆஃபீஸர்ஸ், ஃபயர் அண்டு ரெஸ்கியூ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், எல்லாமே சேர்ந்து கால் ஃபார் வர்றது தான் ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட்டு. என்னெல்லாம் வருதுன்னு பாருங்கள், எஸ்ஐ ஆஃப் போலீஸ், ஸ்டேஷன் ஆஃபீஸர், ஃபயர் அண்டு ரெஸ்கியூ சர்வீஸ், இதுதான் ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட்டு. காமன் ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபிள்ஸு, சரிங்களா? டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாலுக் ஏஆர் அண்டு எஸ்ஐ. சரி, இதில் நமக்கு என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் ஃபார் டென்டேட்டிவ் டேட் மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டென்டேட்டிவ் டேட் எல்லாமே 2027. இப்போ நான் யூனிஃபார்ம் சர்வீஸ் எஸ்ஐ தான் ஆகணும், இல்லை கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீருடை பணியில் போயே ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இப்போ இருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு சிலபஸில் பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் வருமா அப்படின்றது தெரில. ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன தடவை சைக்காலஜியில் லாங்குவேஜை கட் பண்ணிட்டாங்க, அப்படி தானே? அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் எதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆல்சோ சைக்காலஜி, இது ரெண்டையும் எஸ்ஐ படிக்கிறவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ இருந்தேவும் ஸ்கூல் புக்கை தரவாக தட்டி வச்சுருங்க. ஸ்கூல் புக்கு தான் இங்கே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நல்ல ஸ்கூல் புக்கை படித்து வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கில் அட்டை டு அட்டை படிச்சிருங்க. பாக்ஸஸ்ஸு, கலர் பண்ணது, சரிங்களா? இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, புக் பேக் கொஸ்டின்ஸு, அப்புறம் உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுங்க அப்படின்னா தரவாக படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு நல்ல டைம் இருக்குது. இப்போ இது ஜூலை மாதம், சரிங்களா? ஃபஸ்ட்டு கால் ஃபார் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலுக்கு February 2027 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கால் ஃபாரை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா படிக்கிறதுக்கு டைம் கொடுக்குறாங்க அப்படின்னு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ஐயோ இந்த வருஷம் கால் ஃபாரே இல்லை, அடுத்த வருஷம் தான் வரப்போகுது அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். நமக்கு நல்ல டைம் இருக்குது. படிக்கிறவங்க இதில் ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் லிமிட் பார்டரில் இருக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம். மீதி எல்லாத்துக்கும் நல்ல டைம் இருக்குது, நல்லா படிங்க. ஏன்னா இந்த கால் ஃபார் 2027 எல்லாம் வேலைக்கு போயிடணும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ரென்தன் பண்ணி நல்லா படிச்சிருங்க. படிச்சுட்டு இந்த கால் ஃபார்லே உள்ளே போயிருங்க, சரிங்களா? இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிஃபார்ம் சர்வீஸில் இந்த சிங்கப்பெண் அதுவும் கால் ஃபார் தனியாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யூனிஃபார்ம் சர்வீஸை பொறுத்தளவு நெக்ஸ்ட் இயர் நல்ல வேக்கண்ட்டோட நோட்டிஃபிகேஷன் வரும்னு எதிர்பார்ப்போம். படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.